இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இடம்பெற்ற போர் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட நிலையில் கடந்த சில நாட்களாக அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த போரில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது. அது லெபனானில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே, ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாத் ஷூகர் உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாக்குதல் நடத்தி கொன்றது. அத்தோடு லெபனானின் பல பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இந்த நிலையில் லெபனானின் பொது சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் லெபனானில் சில இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தது. இந்த விடயம் பற்றி அறியாமல் லெபனான் குடிமக்கள் அந்த நகரங்களுக்குள் நுழைய முயன்றுள்ளனர். இதன்போது இஸ்ரேல் ராணுவம் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 பெண்கள், லெபனான் வீரர் ஒருவர் என 15 பேர் உயிரிழந்துள்ளதோடு 83 பேர் காயமடைந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.